Law of attractionல ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் எனர்ஜி. அந்த எனர்ஜி பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை உங்களால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேர் ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. நான் லவ் பண்ணுற பர்சனை என்னால் அட்ராக்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் எனர்ஜி லோவாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஸ், எனர்ஜி நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பார்ட்னரை உங்களால் அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பிரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். அதாவது ஒரு பரிசோதனை தான் பண்ண போகிறோம். இது என்ன ரிலேட்டடான பரிசோதனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களால் ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான பரிசோதனை. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், கரண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணலாம். பாருங்க, இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை என் கூடவே சேர்ந்து தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் எல்லாருமே இப்போ ரெடி ஆகிடுங்க. உங்கள் கையில் ஒரு நோட்டோ அல்லது பேப்பரோ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அது கூடவே சேர்ந்து ஒரு பென்னோ அல்லது பென்சிலோ எடுத்துக்கோங்க. கீழே கம்ஃபர்டபுளாக ஒரு பிளேஸில் ரிலாக்ஸ்டாக சம்மணங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. ரெடி ஆயாச்சுங்களா? நோட் எடுத்துக்கோங்க. நோட் இல்லை அப்படின்னு சொன்னால் பேப்பர் எடுத்துக்கோங்க. பென்னோ பென்சிலோ எடுத்துக்கோங்க. கம்ஃபர்டபுளாக ஒரு பிளேஸில் உட்காந்துக்கோங்க. இப்போது உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த நோட்டும் பெண்ணையும் கீழே வச்சுருங்க. உங்களுக்கு பக்கத்தில் கீழே ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு கண்களை ரிலாக்ஸ்டாக க்ளோஸ் பண்ணி உட்காருங்க. உங்களுடைய ஷோல்டர் நல்லா கம்பீரமாக அட்டென்ஷனில் செட் பண்ணி உட்காருங்க. கண்களை ரிலாக்ஸ்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை 1 by 1 நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் லவ் பண்ணுற பர்சனை மனசில் நினைங்க. அந்த பர்சன் கூட சந்தோஷமாக நீங்கள் ஆல்ரெடி இருந்த ஞாபகங்களை நினைவுபடுத்துதல் பண்ண போகிறீங்க. அதுவும் நான் சொல்லக்கூடிய ஆர்டரில் தான் நீங்கள் ஞாபகப்படுத்துதல் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள நீங்கள் எங்கே பார்த்தீங்க? சில பேருக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அதுக்கு பிறகு லவ் பண்ணியிருப்பீங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே அந்த லவ் தாட் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகேங்களா? இது எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள எந்த இடத்துல பார்த்தீங்க, அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத முதல்ல காட்சிப்படுத்துதல் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். முதல்ல அந்த பர்சனை எப்போ பார்த்தீங்க, எந்த சூழலில் பார்த்தீங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே இமேஜின் பண்ணுங்க. உங்களுக்கு சரியாக 10 செகண்ட் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே நீங்கள் அந்த பர்சனை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கே பார்த்தீங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படிங்கிறத நினைவுபடுத்துதல் பண்ணுங்க. ஞாபகப்படுத்துதல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 2வது விஷயம், அந்த பர்சன் மேலே உங்களுக்கு லவ் வந்ததுக்கு பிறகு, அதாவது உங்கள் மனசில் முதல்ல ஒரு பாயிண்டில் அவங்க மேலே காதல் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகப்படுத்துதல் பண்ணுங்கள். எந்த மாதிரியான ஒரு சூழலில் அந்த பர்சன் மேலே ஒரு காதல் தாட் வந்துச்சு அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துதல் பண்ணுங்கள். உங்களுக்கு சரியாக 10 செகண்ட்ஸ் வந்துட்டு டைம் இருக்கும். அதை ஞாபகப்படுத்துங்க. எந்த ஒரு பாயிண்டில் அவங்க மேலே எனக்கு காதல் வந்துச்சு அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துதல் பண்ணுங்கள். ஞாபகப்படுத்துதல் பண்ணிட்டீங்களா? இப்போ 3வது விஷயம்,
நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்குள்ளே கமிட் ஆனதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்த்துருப்பீங்க இல்லையா, மீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த நிகழ்வை ஞாபகப்படுத்துதல் பண்ணுங்க. நீங்கள் லவ் பண்ணுற அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட நீங்கள் கமிட் ஆனதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. எப்படி பார்த்தாலும் நைட்டு ஒரு வேளை நீங்கள் 2 பேரும் கமிட் ஆகிருப்பீங்க, ஃபோன் கால் மூலமாகவோ அல்லது மெசேஜஸ் மூலமாகவோ. ஆனால் அடுத்த நாள் காலையில் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. இல்லை அப்படின்னா ஒரு பெரிய கேப்புக்கு பிறகு 2 பேருமே பேசி வச்சுட்டு இருந்திருப்பீங்க, ஃபோன் கால்லையோ அல்லது மெசேஜஸ்லேயோ. அதுக்கு பிறகு ரொம்ப நாளைக்கு பிறகு மீட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்படி இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வை ஞாபகப்படுத்துதல் பண்ணுங்க. உங்களுக்கு சரியாக 10 செகண்ட்ஸ் வந்துட்டு டைம் கொடுக்குறேன். ஓகே, பண்ணி முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது ரிலாக்ஸ்டாக கண்களை திறந்து பாருங்கள். திறந்துட்டு கீழே வச்சுருக்கீங்க இல்லையா நோட்டும் பென்னும், அதை கையில் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த நிமிஷம், இந்த செகண்டில் உங்கள் கரண்ட் சிச்சுவேஷன், மனசுடைய உணர்வு நிலை என்ன அப்படிங்கிறத அதில் எழுதுங்க. எடுத்துக்காட்டு, ஹாப்பினஸ் அப்படின்னா ஹாப்பினஸ், பயமாக இருக்குது அப்படின்னா பயம், மிஸ்ஸிங் ஃபீல் இருக்குது அப்படின்னா மிஸ்ஸிங் ஃபீல், அல்லது ஒரு சோகமான நிலை இருக்குது அப்படின்னா சோகமான நிலை. இந்த மாதிரி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஃபீலிங், கரண்ட் சிச்சுவேஷனில் என்ன ஃபீலிங்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத எழுதுங்க. சரியாக உங்களுக்கு 10 செகண்ட் கொடுக்குறேன். பாருங்க, இந்த இடத்துல ஒரு மனுஷனுக்கு 34,000 டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் உண்டு. இதில் ரொம்ப முக்கியமாக 27 எமோஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வெளிப்படையாக உணர முடியும். ஸோ இந்த 27 எமோஷன்ஸ்லேயுமே 8 ஃபீலிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சடனாக நம்மளால் உடனே கண்டறிய முடியும். அதில் சில விஷயங்கள் தான் கோபம், வெறுப்பு, பயம், மகிழ்ச்சி, சோகம், எதிர்பார்ப்பு, நம்பிக்கை, ஆச்சரியம். ஓகேங்களா? இந்த விதமான 8 ஃபீலிங்ஸுக்கும் தான் நம்ம டக்குன்னு உடனே நம்மளால் கண்டறிய முடியுது. ஓகேங்களா? ஸோ அந்த பர்சன், நீங்கள் யாரை காதலிச்சிட்ருக்கீங்களோ அந்த பர்சனை பற்றின இந்த 3 டிஃப்ரெண்ட்டான நிகழ்வுகளை நீங்கள் யோசிச்சிங்க இல்லையா? யோசிச்சுட்டு இந்த ஃபீலிங்கில் உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருந்தது அப்படிங்கிறத எழுத போகிறீங்க. ஸோ இப்போது நீங்கள் கரண்ட் சிச்சுவேஷனில் அவங்கள பற்றின நினைவுகளை நீங்கள் ஞாபகப்படுத்துதல் பண்ணும்போது உங்கள் மனசில் ஒரு ஃபீலிங் வந்திருக்கும் இல்லையா? சில பேருக்கு மிஸ்ஸிங் ஃபீல் வந்திருக்கலாம், சில பேருக்கு வெறுப்பு வந்திருக்கலாம், சில பேருக்கு சோகம் வந்திருக்கலாம், இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? சந்தோஷம் வரும், இன்னும் சில பேருக்கு நம்பிக்கை வரும். கரெக்டுங்களா? ஸோ இந்த ஃபீலிங்கில் என்ன ஃபீலிங் உங்களுக்கு வந்தது அப்படின்னு அந்த நோட்டில் எழுதுங்க, அந்த பேப்பரில் எழுதுங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனுடைய அந்த அழகான நினைவுகள் எல்லாம் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள எங்கே பார்த்தீங்க அப்படிங்கிற ஞாபகமாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு எந்த பாயிண்டில் அவங்க மேலே நமக்கு காதல் வந்தது அப்படிங்கிற அந்த தருணமாக இருக்கட்டும், அடுத்தது அந்த பர்சன் கூட கமிட் ஆனதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள எங்கே பார்த்தீங்க, எப்படி அந்த நிகழ்வு இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகப்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பி ஃபீலிங் வந்திருக்கணும். ஓகேங்களா? ஒன்று மகிழ்ச்சி வந்திருக்கணும், இல்லை அப்படின்னா நம்பிக்கை வந்திருக்கணும். அதை தாண்டி மிஸ்ஸிங் ஃபீலோ அல்லது பயமோ அல்லது சோகமானதோ அல்லது வெறுப்பான ஃபீலிங்கோ உங்களுக்குள்ள ஒரு வேளை இருந்தது அப்படின்னா உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பர்சன் கூட இருந்த அழகான தருணங்களை நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க. ஐயையோ அப்போல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது, ஆனால் இன்றைக்கி அவன் இல்லையே என் கூட அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா அதுக்கு பேர் மிஸ்ஸிங் ஃபீலிங். ஓகேங்களா? ஸோ சேட்னஸ். ஸோ அந்த நேரத்தில் உங்களோட வைப் எப்படி இருக்கும்? ரொம்ப சேடாக தான் இருக்கும். ஸோ அப்போது உங்களால் அதை தான் அட்ராக்ட் பண்ண முடியும். எப்படியெல்லாம் இருந்தோம்,
இப்படியெல்லாம் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்க. அடுத்தது, இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் வந்துட்டு அவன் இன்னைக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி கோவப்பட்டீங்கன்னாலும் உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. இப்படியெல்லாம் இருந்தது ஆனால் இன்னைக்கு இல்லையே, நாளைக்கு இருக்குமா அப்படின்னு நினச்சி பயந்தீங்கனாலும் உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. அது தாண்டி இவ்வளோ ஹாப்பியான மெமரிஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவன் என்னை விட்டு போக மாட்டான். கண்டிப்பாக அந்த பொண்ணு என்னை விட்டு போக மாட்டா. ஏன்னா இவ்வளோ அழகான மெமரிஸ் எல்லாம் எங்களுக்குள்ளே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட், உறுதிநிலை, நம்பிக்கை ஒன்று உருவாகுது அப்படின்னா அவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க. அந்த பாஸ்ட் மெமரிஸை நினச்ச உடனே மனசுக்குள்ளே ஒரு கொண்டாட்டம் வந்திருக்கும் இல்லையா, அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய உணர்வுகளை சேஞ்ச் பண்ணுங்க. அவங்கள பற்றி தவறான எண்ணங்களோ தவறான கருத்து வேறுபாடுகளோ இருக்குது அப்படின்னா அதை உடனே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கோபம், பயம், கவலை, சோகம், அவநம்பிக்கை இதெல்லாம் தேவையில்லாத உணர்வுகள். ஓகேங்களா? ஸோ அதை எல்லாத்தையுமே மாற்றி உங்களுக்கு தேவை என்ன, அவங்க வேணும். ஸோ அவங்க வேணும் அப்படின்னா அவங்கள பற்றின நல்ல தாட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. சந்தோஷமாக இருங்க. யூனிவர்ஸுடைய பாஸ்வேர்டே ஹாப்பினஸ், நம்பிக்கை. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. யாருக்கெல்லாம் அவங்கள எழுதும் போது சந்தோஷமாக இருந்ததோ அவங்க எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? யாருக்கெல்லாம் சேடான ஃபீலிங் இருந்ததோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அவங்கள பற்றின நல்ல அழகான அபிப்பிராயங்களை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும், நிச்சயமாக முடியும். தொடர்ந்து மேனிஃபெஸ்டேஷனில் ஈடுபடுங்க. கண்டிப்பாக உங்களாலையும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா புத்தகத்துடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு இது போல் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவோ அல்லது ஜாப் ரிலேட்டடாகவோ இல்லை பணம் ரிலேட்டடாக, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அந்த பதிலை இன்னொரு வீடியோவின் மூலமாக உங்களுக்கு நான் மேக் பண்ணி கொடுக்குறேன்.